அபிமன்யுவிற்காக பரிந்து பேச வருகிறார் திருமதி பிரபாவதி. உங்களுக்கு வணக்கம். எங்கெங்கோ பிறந்து எங்கெங்கோ வளர்ந்து ஐஸ்வர்யத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மகாபாரதத்தில் கதாபாத்திரங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் அதில் அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்தவன் அபிமன்யு. அவன் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தாய் 8 அடி என்றால் குட்டி 16 அடி என்று சொல்வழக்கு. அதன்படி அர்ஜுனனை பல வழிகளில் மிஞ்சி இருந்தான் அபிமன்யு. குருச்சேத்திர போர் 18 நாட்கள் நடந்தது, அனைவரும் அறிந்ததே. 12 நாட்கள் போர் நடந்து முடிந்துவிட்டது. 13ஆம் நாள் காலை துரியோதனன் படைத்தளபதி துரோணாச்சாரியரிடம், உங்களுக்கு பிரியமான அன்பான பாசமுள்ள சிஷ்யனை கொல்வதற்கு உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அதை நழுவ விட்டு விட்டீர்களோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லி சென்றான். அச்சனம் 12 நாட்கள் போர் முடிந்துவிட்டது. இருப்பினும் அர்ஜுனனை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று அவர் மனதில் பொறி தட்டுகிறது. சரி, நடந்துவிட்டது. இன்று படை வீரர்களை எப்படி நிறுத்துவது என்று யோசிக்கிறார். வீரர்களை படை நிறுத்தி அவர்களை வழிநடத்துவதற்குத்தான் வீரர்களை நிறுத்தும் வகைக்கு வியூகம் என்று பெயர். கலந்தாலோசித்து அன்று சக்கர வியூகம் அமைக்கலாம், அதாவது பத்ம வியூகம் அமைக்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள். சக்கர வியூகம் என்றால் என்ன? சக்கர வியூகத்தின் சிறப்பு என்ன? சக்கர வியூகத்தின் பயன் என்ன என்று முதலில் தெரிந்து கொள்வோம். சக்கர வியூகம் என்பது ஒரு சக்கரத்திற்குள் ஒரு சக்கரம் என்று 7 சக்கரங்கள் இருப்பதாக வீரர்களை நிறுத்துவது. அதில் நிறுத்தி அது மட்டுமல்லாமல் ஒரு வீரன் மாய்ந்து விட்டால் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு மாய்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று படைத்தளபதி முன்னேற்பாட்டுடன் வழிநடத்துவார். அது மட்டுமல்ல, சக்கர வியூகம் அமைத்து மேற்புறத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது தாமரை மலரை போல இருக்கும். தாமரை மலருக்குள் ஒரு வண்டானது தேன் குடிக்க வருகிறது, உள்ளே செல்கிறது. செல்லும் பொழுது, சென்ற பிறகு தேன் உறிஞ்சி கொண்டு இருக்கும் பொழுது தாமரை மலர் மூடிக்கொண்டால் வண்டின் கதி அதோ கதிதான். அதுபோல சக்கர வியூகத்தில் நுழைய வேண்டும் என்றாலும் வெளிவர வேண்டும் என்றாலும் வழி தெரிந்திருந்தால் மட்டும்தான் உயிருடன் வீரன் வருவான். இல்லை என்றால் அவன் மரண குகைக்குள் நுழைந்தது போல்தான். சக்கர வியூகம் எதிர்படை இரு பக்கம் நிற்பார்கள். போர் நடக்கும் போது ஒரு பக்கம் வீரர்கள், மறுபக்கம் வீரர்கள். சக்கர வியூகத்தில் பல வீரர்களை மாய்க்க வாய்ப்பில்லை. படைகளில் கலைகளில் சிறந்த ஒரு வீரனை மாய்க்கும் வாய்ப்புண்டு. சக்கர வியூகத்தில் நுழைவதற்கும் வெளிவருவதற்கும் தெரிந்தவர்கள் இருவர் மட்டுமே. ஒன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், மற்றொருவர் அர்ஜுனர். அன்று போர்க்களத்தில் அர்ஜுனன் இருந்தால் உண்டு இல்லை என்று செய்து விடுவான். அவனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கௌரவ படையினர் சற்று தூரத்தில் கிளர்ச்சி செய்கிறார்கள். அக்கிளர்ச்சியை அடக்குவதற்காக கிருஷ்ணனும் அர்ஜுனனும் செல்கிறார்கள். செல்லும் போது தன் மூத்த சகோதரனான யுதிஷ்டனிடம், அண்ணா, என் மகன் அபிமன்யுவை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். பெற்ற தந்தை அல்லவா, அவனுக்கு மனதில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கும் போல் இருக்கிறது. செல்கிறான். அவர்கள் சென்றதும் 13 நாள் காலை போருக்கு சங்குகள் முழங்குகின்றன. போர் ஆரம்பமாகிறது. அப்பொழுது யுதிஷ்டிரன், அபிமன்யு, நீ சக்கர வியூகத்தில் நுழைந்து போரிடு என்கிறார். அப்போது அவன் சொல்கிறான், பெரியப்பா, எனக்கு சக்கர வியூகத்தில் நுழைய மட்டும்தான் தெரியும், வெளிவர தெரியாது என்கிறான். நீ கவலைப்படாதே, நீ தைரியமாக சென்று போரிடு, உன்னை தொடர்ந்து நாங்களும் படை வீரர்களும் வருகிறோம் என்று சொல்லி அனுப்புகிறார். உள்ளே சக்கர வியூகத்தை தகர்த்து கொண்டே உள்ளே நுழைகிறான். அச்சமயத்தில் துரியோதனனின் ஒரே தங்கையான துச்சலையின் கணவன் ஜெயத்ரதன் ஒரு சூழ்ச்சி செய்கிறான். அக்காலத்தில் போர் நடக்கும் போது போர்க்களத்திற்கு முன்னால் கொன்றை மாலையை போட்டுவிட்டால் அதை மீறி யாரும் வரக்கூட உள்ளே நுழைய முடியாது என்று
போர் விதி இருந்திருக்கிறது. அன்று கொன்றை மாலையை போட்டு விடுகிறான். அதனால் பாண்டவ படையினரோ அவனை பின்தொடர்ந்து செல்ல முடியவில்லை. உள்ளே சென்ற அபிமன்யு தைரியமாக போரிட்டு பல வீரர்களை மாய்க்கிறான். துரியோதனனின் மகனான லக்ஷ்மணனை ஒரே அம்பில் வீழ்த்துகிறான். இதை கண்ணுற்ற துச்சாதனன், நம்முடைய சகோதரனின் மகனை சகோதரன் முன்னாலேயே கொன்றுவிட்டானே என்ற ஆத்திரம் பெருக்கெடுக்கிறது. இவனை இன்று மாய்த்துவிட வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். தொடர்ந்து உள்ளே முன்னேறி செல்கிறான். செல்லும் போது அர்ஜுனனை செல்கிறான். துச்சாதனன் இவனை மாய்க்க ஏதாவது சதி தீட்டுகிறான். அதற்குள் இவன் முன்னேறி சென்று கர்ணனின் ஆயுதங்களை களைகிறான். துரோணாச்சாரியரின் தேரில் இருந்த அனைத்தையும் அப்புறப்படுத்துகிறான். இருக்கும்போது அவர்கள் இவனை எதிர்த்து அபிமன்யுவை எதிர்த்து அவனை தேரில் இருந்து விழச் செய்கிறார்கள். தேரில் இருந்து விளையாந்த அபிமன்யு 18 வயதே ஆன இளைஞனாக இருந்தும் பயப்படாமல் தேர் சக்கரத்தை கொண்டு அவன் போரிடுகிறான். இதை கண்ணுற்ற துச்சாதனன், இவனை இப்படியே விட்டால் இவனும் அனைவரையும் நிறைய வீரர்களை மாய்த்து விடுவான் என்று எண்ணி பின்புறத்தில் இருந்து அம்பெய்கிறான். அவன் மீது அம்பு பட்டதும் கீழே விழப்போகிறான். அச்சமயத்தில் முன்னால் இருந்த மகாரதர்களான 7 துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமா, கர்மன், ஜெயத்ரதன், சகுனி 7 இதை போல 7 மகாரதர்கள் அவனை தாக்குகிறார்கள். இது போர் நீதி அல்ல. 7 மகாரதர்கள். ஒரு மகாரதர் என்றால் என்ன? மகாரதர் என்பது ஒரு புறம் 11,000 வீரர்கள், மகாரதர்களான ஒருவர் எதிர்ப்புறம். 11,000 மகாவீரர்களை எதிர்கொள்ளும் வல்லமை படைத்தவர்கள் மகாரதர்கள். அப்படி என்றால் அவர்கள் போர்க்கலைகள் அனைத்தையும் கற்றவர்கள், போரில் உபயோகிக்கும் ஆயுதங்கள் அனைத்திலும் பயிற்சி பெற்றவர்கள். அவர்கள்தான் மகாரதர்கள். 7 மகாரதர்களும் சேர்ந்து இளைஞனான அபிமன்யுவை தாக்குகிறார்கள். அதனால் அவன் சோர்வடையவில்லை. வெற்றி பெற இளம் ரத்தம் அல்லவா, உற்சாகம் பெருக்கெடுக்கிறது. முன்னேறி செல்கிறான், போரிடுகிறான். மகாரதர்கள் இதிலிருந்தே நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம், அபிமன்யு 77,000 வீரர்களுக்கு சமமான வீரம் படைத்தவன் என்று. அதனால் இது மட்டுமல்ல, பகவத்கீதை குருச்சேத்திர போரில் தான் ஏற்பட்டது. பகவத்கீதை என்பது பகவானை வர்ணிக்கும் நூல் அல்ல, வாழ்வியலை குறிக்கும் நூல். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனன் கேட்கிறான், ஆனால் அதன்படி நடந்தவன் அபிமன்யு. ஹதோ வா பிராப்சசி ஸ்வர்கம் ஹதோ வா பிராப்சசி ஸ்வர்கம் ஜேத்வா வா போட்சசே மஹிம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிஷ்சய என்று சொல்கிறார். இதன் பொருள், அர்ஜுனா, போரில் நீ மாய்ந்தால் சொர்க்கமடைவாய், வெற்றி பெற்றால் பூமியை அனுபவிப்பாய் என்கிறார். பகவான் சொல்லியிருக்கலாம், அர்ஜுனன் கேட்டு இருக்கலாம். ஆனால் அதன்படி செய்தவன் அபிமன்யு. 16 வயதான இளைஞனான அவன் சக்கரவியூகத்திலிருந்து வெளிவர தெரியாது என்று இருந்தும் உள்ளே சென்று வீரம் சொர்க்கமடைந்தான். அதனால் அவனுடைய கதாபாத்திரம் எனக்கு மிகவும் பிடித்தது. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.